أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته. துருசுல் லுகத்தில் அரபியா. துருசுல் லுகத்தில் அரபியா முதல் பாகத்தின் 22வது பாடத்தை இப்பொழுது காணப்போகிறோம். ஹாமிதுன் தபீபுன். ஹாமிதுன் தபீபுன். ஹாமித் ஒரு மருத்துவர் ஆவார். ஜௌஜத்துஹு முதர்ரிசத்துன். ஜௌஜத்துஹு முதர்ரிசத்துன். அவருடைய மனைவி ஓர் ஆசிரியை ஆவார். இஸ்முஹா ஆமினத்து. அவளுடைய பெயர் ஆமினாவாகும். ஹாமிதுன் லஹு அர்பாத்து அப்னாயின். ஹாமிதுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஹம்சத்து வ உஸ்மானு வ அஹ்மது வ இப்ராஹீமு. 4 பேர் யார் யார்? ஹம்சத்து வ உஸ்மானு வ அஹ்மது வ இப்ராஹீமு. ஹம்சா, உஸ்மான், அஹ்மத் மற்றும் இப்ராஹிம். அஹ்மது வ ஹம்சத்து தாலிபானி. அஹமதும் ஹம்சாவும் 2 மாணவர்கள் ஆவர். தாலிபானி. அஹமதும் ஹம்சாவும் மாணவர்கள் ஆவர். அஹ்மது தாலிபுன் முஜ்தஹிதுன். அஹமத் உழைப்பாளி மாணவனாவான். வ ஹம்சத்து தாலிபுன் கெஸ்லானு. ஹம்சாவோ ஒரு சோம்பேறி மாணவன் ஆவான். கால யூசுப் சொன்னான், இந்தி என்னிடத்தில் ஹம்சத்து அக்லாமின் 5 பேனாக்கள் உள்ளன. ஹம்சத்து அக்லாமின். ஹாதா கலமுன் அஹ்மர். இது ஒரு சிவப்பு பேனா. வஹாதா கலமுன் அஸ்ரக். இது ஒரு நீல நிற பேனா. வஹாதா கலமுன் அஹ்தரு. இது ஒரு பச்சை பேனா. வஹாதா கலமுன் அஸ்வது. இது கருப்பு பேனா. இது ஒரு கருப்பு பேனா. வஹாதா கலமுன் அஸ்ஃபரு. இது ஒரு மஞ்சள் நிற பேனா. காலத் ஜைனப் இந்தி மனதீலு கதீரத்துன். என்னிடத்தில் நிறைய கர்ச்சீஃப்கள், கைக்குட்டைகள் உள்ளன. மிந்தீலுன் மனதீலு. ஹாதா அபியது. இது வெள்ளையாக இருக்கிறது. இது வெள்ளையாகும். வஹாதா அஸ்ஃபர். இது மஞ்சளாகும். வஹாதா அஹ்மர். இது சிவப்பாகும். வஹாதா அஸ்ரக். இது நீலமாகும். قالت لها فاطمة. قالت لها فاطمة. قالت அவள் சொன்னாள், அவளிடம் சொன்னாள் ஃபாத்திமா. ஃபாத்திமா அவளிடம் சொன்னாள். காலத் லஹா ஃபாத்திமத்து.
சொன்னவள் யார்? ஃபாத்திமா. ஃபாத்திமா அவளிடம் கேட்டாள், இந்தக்கி மிந்தீலுன் அஹ்தரு, உன்னிடத்தில் பச்சை கர்ச்சீஃப் இருக்கிறதா? காலத் லஹா ஃபாத்திமத்து, ஃபாத்திமா அவளிடம் கேட்டாள், உன்னிடத்தில் பச்சை கர்ச்சீஃப் இருக்கிறதா? காலத் லா மா இந்தி மிந்தீலுன் அஹ்தரு, இல்லை, என்னிடத்தில் பச்சை கர்ச்சீஃப் இல்லை. கால தல்ஹத்து, தல்ஹா கேட்டான், தல்ஹா சொன்னான், இந்தி மஃபாதீஹு கஸீரத்துன், என்னிடத்தில் நிறைய சாவிகள் உள்ளன. மிஃப்தாஹுன் மஃபாதீஹு, சாவிகள். ஹாதா மிஃப்தாஹுல் குர்ஃபதி, இது அறையின் சாவியாகும். வஹாதா மிஃப்தாஹுல் ஹகீபதி, இது சூட்கேஸின் சாவியாகும், பேக்கின் சாவியாகும். வஹாதா மிஃப்தாஹு ஸய்யாரதி, மேலும் இது காரின் சாவியாகும். ஆல சுஃபியானு ஃபீ பலதினா, சுஃபியான் சொன்னான், எங்களுடைய நாட்டில், ஃபீ பலதினா மஸாஜிது வ மதாரிசு கஸீரத்துன், எங்களுடைய நாட்டில் நிறைய மஸ்ஜிதுகளும் பள்ளிக்கூடங்களும் இருக்கின்றன. மஸாஜிது வ மதாரிசு கஸீரத்துன் வ ஃபனாதிகு கலீலத்துன், மேலும் சில ஹோட்டல்களும் இருக்கின்றன, கொஞ்சம் ஹோட்டல்களும் இருக்கின்றன. அஹாவுலாயி அத்திப்பாவு, இவர்கள் மருத்துவர்களா? லா ஹும் முதர்ரிசூன, இல்லை, அவர்கள் ஆசிரியர்கள் ஆவர். வஹும் உலமாஉ கிபாருன், அவர்கள் பெரிய அறிஞர்களாவர், மார்க்க அறிஞர்களாவர். இப்பொழுது நாம் இந்த பாடத்தின் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். அல் மம்னூ மினஸ் ஸர்ஃப், அல் மம்னூ மினஸ் ஸர்ஃப், அல் மம்னூ மினஸ் ஸர்ஃப். ஸர்ஃப் என்று சொன்னால் மாறுவது. பொதுவாகவே அரபியிலே மாறக்கூடிய சொல் உண்டு. சில சொற்கள் முழுமையான மாற்றத்திலிருந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சொற்களுக்கு பெயர் அல் மம்னூ மினஸ் ஸர்ஃப். தடை, முழுமையாக மாறுவதிலிருந்து தடை செய்யப்பட்ட சொற்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அவை யாவை? அல் அன்வாவுல் ஆதியத்து மினல் அஸ்மாயி மம்னூவத்தும் மினஸ் ஸர்ஃபி, கீழே கொடுக்கப்பட்ட பெயர் சொல் வகைகள் சர்ஃப், மாற்றத்திலிருந்து, முழுமையாக மாறுவதிலிருந்து தடை செய்யப்பட்டவை. அப்படி என்றால் கொஞ்சம் மாறும், ஆனால் முழுமையாக மாறாது. கொஞ்சம் எப்படி மாறுகிறது என்பதை நாம் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். ஆக இந்த சொற்களுக்கு தன்மீன், அதாவது நூன் சத்தம் இதிலே வராது. இதனுடைய முடிவிலே நூன் சத்தம் வரக்கூடாது. பாருங்கள், முதலில் ஜைனபு, பெண்பால் பட்டியல், பெண் பெயர் பட்டியல். மரியமு, ஃபாத்திமத்து, ஆயிஷத்து, மெக்கத்து, ஜுத்தத்து, ஜுத்தா. இந்த பெண்பால் பெயர்கள் தன்வீனில் முடியவில்லை, கவனியுங்கள். மக்கத்துன் என்று சொல்லக்கூடாது, மக்கத்து. ஜுத்தத்துன் என்று சொல்லக்கூடாது, ஜுத்தத்து. ஆயிஷத்து என்றுதான் சொல்ல வேண்டும், ஆயிஷத்துன் என்று சொல்லக்கூடாது. ஜைனபு என்றுதான் சொல்ல வேண்டும், ஜைனபுன் என்று சொல்லக்கூடாது. ஆக அல் மம்னூ மினஸ் ஸர்ஃப் பட்டியலிலே உள்ள பெயர் சொற்கள், இந்த பெண் பெயர்களுக்கு முடிவிலே தன்வீன் வரக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் பட்டியல். அடுத்ததாக இரண்டாவது உசாமத்து,
ஆண்பால் பெயர்கள். ஆனால் இந்த ஆண்பால் பெயர்கள் இதனுடைய முடிவிலே கவனியுங்கள், தூ என்று வருகிறது, உசாமத்து என்று வருகிறது. பெரும்பாலும் பெண்பால் பெயர்களில் தான் இவ்வாறு குண்டுத்தாவில் முடியும். குண்டுத்தா எப்பொழுது வரும் என்றால் பெண்பால் பெயர்களுக்குத்தான் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், உசாமத்து ஆனால் ஆண்பால் பெயர், முஆவியத்து ஆண்பால் பெயர், தல்ஹத்து தல்ஹா முஆவியா உசாமா என்று சொல்லுவோம், உஸ்மான். ஆக இந்த குண்டுத்தாவிலே முடியக்கூடிய ஆண்பால் பெயர்கள், குண்டுத்தாவிலே முடியக்கூடிய ஆண்பால் பெயர்கள், இவற்றிலும் தன்மீன் வரக்கூடாது. உதாரணத்திற்கு முஆவியத்துன் என்று சொல்லக்கூடாது, தல்ஹத்துன் என்று சொல்லக்கூடாது, தல்ஹத்து என்று தான் சொல்ல வேண்டும். لبيك اللهم